ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுன்னா சொடுக்கு தக்காளி செடி தான். எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த காய் எல்லாமே இந்த செடியை தூக்கி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கீழே தான் அது காய் இருக்கும். மேலே பார்க்குறதுக்கு ஒன்றுட்டு பூ மட்டும் தான் தெரியும். மற்றபடி பூ காய் எல்லாமே கீழே தொங்கினாப்பில் தான் இருக்கும். நம்மளுக்கு செடியை மேலே தூக்கி பார்த்தா தெரியும் காய் விளைஞ்சிருக்கா விளையலையான்ட்டு பார்க்குறது. இது வந்து நம்ம சாதாரணமாகவே நம்ம ஊர் சைடில் கிராமப்புறங்களில் கிடைக்கிறது தான். வேலி ஓரங்களில் எல்லாத்துலேயும் கிடைக்கிறது. இது நாங்கள் உரம் போடுறதுனால செடிக்கு உரம் போட்டதில் தானாக முளைச்ச செடி. எவ்வளோ பூவும் பிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? அந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் கசப்பாக இருக்கும். இது நல்ல பழம் விளைஞ்சிட்டுனா தானாகவே உதிர்ந்துடும். இப்போ கீழே நம்ம தொட்ட உடனே ஒரு விளைஞ்ச காய் கீழே விழுந்துச்சு. அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள் மஞ்சண்டி நல்லா இதோட பழுத்துச்சுன்னா தோலும் மஞ்சள் கலரில் ஆயிரும். அந்த பழமும் உள்ளுக்கு எல்லோ கலரில் ஆயிரும். பழம் வந்து இனிச்சு கிடக்கும். காய் கசப்பாக தான் இருக்கும். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இது சிட்டி சைடில் கிடைக்காது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட கிடச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த் நல்லது. தேங்க்ஸ் ஃபார்